வணக்கம் நண்பர்களே. ஸோ ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பிரிவிலிருந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கான்செப்டாக எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படின்னா க்யூப்ஸ் அண்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸ் வந்து கம்பல்சரியாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. ஸோ அப்போ இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட்டு. என்னென்ன விஷயங்களை நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை மட்டும் பார்த்துட்டா போதும். கால்குலேஷனு எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அப்போ என்னன்றதை பார்த்துருவோம். இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் ஆக்சுவலி கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் டைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பகடை கணக்குன்னு சொல்லுவாங்க தமிழில். க்ளோஸ்டு டைஸ், அதாவது பார்த்திங்கன்னா அதை மூடி வச்சுருப்பாங்க, மூடப்பட்ட டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாய்க்கட்டெல்லாம் நடுவில் உருண்டையாக நமக்கு ஒரு க்யூப் சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, கனச்சதுரம் வடிவில் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 8 டைப் ஆஃப் ஃபார்மேஷன் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபார்மேஷனும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துட்டா போதும். இதே க்ளோஸ் டைஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. மூடப்பட்ட பகடையை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று ஆர்டினரி டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா திட்டமிடப்பட்ட பகடை அல்லது திட்டப்பகடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதே ஆர்டினரி டைஸ்ன்றது சாதாரண பகடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம், ஆர்டினரி டைஸ்னால் என்ன, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் த 2 ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் டைஸ் மஸ்ட் பி 7. அதாவது 2 டைஸு, ஒரு டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைஸுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியணும். பாருங்கள், ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஆப்போசிட்னா என்ன, அட்ஜஸ்ட்னா என்னன்னு சொல்லி தெரியணும். இப்போ ஃபேஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இதான் நம்ம எடுத்துக்கிட்ட டைஸ். ஓகேவா? ஒரு டைஸை நம்ம பார்க்கும்போது நம்மளோட இந்த 3D டைப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை சைடு நம்மளால் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா 1 2 3 3 தான் தெரியும். ஆனால் பொதுவாகவே டைஸுக்கு எத்தனை ஃபேஸ் உண்டு, எத்தனை முகங்கள் உண்டுன்னு கேட்டிங்கன்னா 6 முகங்கள் உண்டு. 6 பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வரைகிறீங்கன்னு வைங்களேன், டைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 6 பக்கங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்பக்கம் 1, பின்பக்கம் 1 2, மேல் பக்கம் 1, கீழ்ப்பக்கம் 1 4, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலது பக்கம் 1, இடது பக்கம் 1. அப்போ மொத்தம் எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு அப்பு டவுனு, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ ரைட் லெஃப்ட்டு அப்பு டவுனு ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சைடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் நம்மளுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஃபேஸாக நம்மளால் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா 3 ஃபேஸ் தான் தெரியும். அது எந்த ஃபேஸாக வேணாலும் இருக்கலாம். மேல் பக்கம் கீழ் பக்கமாக நமக்கு ரைட் சைடு எதை வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எது மேல் பக்கம் கீழ் பக்கம்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் மேல் பக்கம், இது கீழ் நமக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி டைஸாக இருந்தாலும் சரி, மொத்தமாக பகடைகளுக்கு எத்தனை பக்கங்கள் உண்டு, எத்தனை ஃபேஸ் உண்டுன்னு கேட்டாங்கன்னா 6 ஃபேஸ். ஆனால் சம்மில் நமக்கு எத்தனை ஃபேஸ் தான் தெரியும்னு கேட்டிங்கன்னா 3 ஃபேஸ் தான் தெரியும். ஓகேவா? 1 2 3 3 ஃபேஸ் தான் தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்திற்கு ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரையும் கூட்டினா எவ்வளோ வரணுமா, 7ன்ற எண்ணு வரணுமா. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் கூட்டினா 7 வரணும், மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் கூட்டினா 7 வரணும், வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் கூட்டினா 7 வரணும். அப்போ எப்படி வரலாம், 1 ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரணும், சம் ஆஃப் த 2 சைடு என்னவாக இருக்கணும், 7 இருக்கணும். அப்போ 1 இருந்துச்சுன்னா 6 வரணும். 2 கூட்டினா எவ்வளவு 7. 2ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும், 5 இருக்கணும். 2 கூட்டினா என்னாச்சு 7. 3ன்னு ஒரு பக்கம் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும் 4. அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நீங்கள் கம்பல்சரியாக சொல்லிடலாம், 1வது எண்ணிற்கு எதிர்பக்கம் 6 அப்படின்னு சொல்லிடலாம். 2வது அப்படின்ற பக்கத்திற்கு, 2வது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எண் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த நம்பர் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 தான் இருக்கும். 3வது எண்ணுக்கு எதிராக என்ன இருக்கும், 4வது நம்பர் தான் இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அதான் கொடுத்துருக்காங்க. 1னா 6, 2னா 5, 3னா 4. அப்போது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் டைஸாக இல்லையான்றது எப்படி ஜட்ஜ் பண்ணலான்னா 1ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னவாக தான் இருக்கணும், 6 தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேல் பக்கம் தெரியும், கீழ்ப்பக்கம் தெரியாது, முன்பக்கம் தெரியும், பின்பக்கம் தெரியாது, வலது பக்கம் தெரியும், இடது பக்கம் தெரியாது. அப்போ கான்செப்ட் படி என்னன்னு கேட்டிங்கன்னா அட் அ டைமில் நம்ம ஏதாவது ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஒன்று அப்பு அல்லது டவுன், இதில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், அல்லது ரைட்டு அல்லது லெஃப்ட்டு ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு அல்லது பேக் ஏதாவது ஒன்று தான் பார்க்க முடியும்.
ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டேஸ்னா நமக்கு 2 கூட்டினா என்ன வரணும்? 7 வரணும். அப்போ 1 அப்படின்ற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும்? 6 இருக்கணும். 1 தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியக்கூடாது? 6 தெரியக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த 6 பக்கத்தில் அப்பு வந்தால் டவுன் வரக்கூடாது. அப்போ 1 வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 6 தான் இருக்கணும். அப்போ 1 வந்துருச்சுன்னா என்ன வந்திருக்கக்கூடாது? 6ன்ற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்தில் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பக்கம் நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா, இது பக்கத்தில் என்ன வந்திருக்கக்கூடாது? 6ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கக்கூடாது. இது இங்கே 2ன்னு வந்திருக்கா, அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கணும்? 5. அப்போ அந்த 5 என்ன எங்கே வந்திருக்கக்கூடாது? அதுக்கு பக்கத்தில் வந்துடக்கூடாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அட்ஜசன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அடுத்தடுத்துள்ள பக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஆப்போசிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அட்ஜசன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். ஆப்போசிட்னா முன்பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், மேல் பக்கம், கீழ் பக்கம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்போசிட். அப்போ ஏதாவது ஒரு பக்கம் தான் தெரியும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஃபேஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்பு, டவுனு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. இந்த 3 ஆப்போசிட் சைடில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். 1க்கு எதிர்பக்கம் நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு ஒரு விஷயம், அது ஸ்டாண்டர்ட் டைஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா, ஸோ 2 நம்பரை நம்ம கூட்டினா நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் 2 நம்பரை கூட்டினா நமக்கு 7 வரணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஸ்டாண்டர்ட் டைஸு. அப்போ 1 வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வந்திருக்கக்கூடாது? 6 வந்திருக்கக்கூடாது. 2 வந்துருச்சா அது பக்கத்தில் என்ன வந்திருக்கக்கூடாது? 5 வந்திருக்கக்கூடாது. ஏன்னா 2 வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் 5 இருக்கணும். 2 தெரியுது அப்படின்னா என்ன தெரியக்கூடாது? 5 தெரியக்கூடாது. அப்போ 5 தெரிஞ்சிச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது அப்படின்னு போட்டுடலாம். 3 வந்துருந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வந்திருக்கக்கூடாது? 4 வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், 1ன்ற ஒரு எண்ணம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அட்ஜசன்ட்ல என்ன இருக்கக்கூடாது? 6 இருக்கக்கூடாது. அதே 6 வந்திருந்தால் என்ன வந்திருக்கக்கூடாது? 1 வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரியே 2ன்ற ஒரு எண் இருக்குன்னா அதுக்கு அட்ஜசன்ட்ல என்ன வந்திருக்கக்கூடாது அப்படின்னா 5 வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 5ன்ற ஒன்று எண் இருக்குன்னா அதுக்கு அட்ஜசன்ட்ல என்ன இருக்கக்கூடாது? 2 இருக்கக்கூடாது. அதே மாதிரி 3 வந்துருந்துச்சுன்னா அட்ஜசன்ட்ல என்ன வந்திருக்கக்கூடாது? 4 வந்திருக்கக்கூடாது. சேம் த டைம் 4ன்ற ஒரு எண் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அட்ஜசன்ட்ல என்ன வந்திருக்கக்கூடாது அப்படின்னா 3 வந்திருக்கக்கூடாது. எங்கே தான் வரணும்? ஆப்போசிட் தான் வரணும். ஆப்போசிட் ஃபேஸாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 வந்திருக்கு, 6 வரல. 2 வந்திருக்கு, 5 வரல. 4 வந்திருக்கு, 3 வரல. அப்போ இது கண்டிப்பாக என்னது? ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 வந்திருக்கு, இங்கே பக்கத்தில் என்ன வந்துருச்சு? 6 வந்துருச்சு. 1 வந்திருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன வந்திருக்கணும்? 6 வந்திருக்கணும். 6 ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 6ன்ற ஒரு எண்ணு தெரியுதா? அப்போ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள், 4 வந்திருக்கு. 4க்கு ஆப்போசிட் தான் 3 வரணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 3 பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்போ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள், 1 வந்திருக்கு, 6 வரல. 3 வந்திருக்கு, 4 3 வந்துருந்துச்சுன்னா 4 வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன கிடையாது? ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், 5 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. 5 வந்து என்ன வந்திருக்கக்கூடாது? 2 வந்திருக்கக்கூடாது. அப்படி தானே? ஸோ அதுக்கு அட்ஜசன்ட்ல வந்திருக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் தான் வரணும். அப்போ 5 வந்திருந்தால் 2 வரக்கூடாது. 2 வந்திருந்தால் 5 வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்துடுச்சு. அப்போ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. சரி, அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 ஆப்போசிட் சைடை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும்? 7 வரணும். ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கணும், 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கணும், 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கணும். ஆப்போசிட் சைடு ஆர் நாட் விசிபிள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 வந்துருந்துச்சு அப்படின்னா 6 வந்திருக்கக்கூடாது. அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லலாம். 2 வந்துருந்துச்சுன்னா 5 வந்திருக்கக்கூடாது. 3 வந்துருந்துச்சுன்னா 4 வந்திருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். சரி சார், அப்போ ஆர்டினரி டைஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1க்கு ஆப்போசிட் 6 கிடையாது. அப்போ 1க்கு பக்கத்துலையோ அல்லது ஆப்போசிட்டில் எப்படி வேணாலும் என்ன இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா 6 இருக்கலாம். அதேமாதிரி 2 வந்துருந்துச்சுன்னா 2க்கு ஆப்போசிட் 5 இருக்கணும் அவசியம் கிடையாது. அது பக்கத்தில் கூட இருக்கலாம். 3 வந்துருந்துச்சுன்னா 4 ஆப்போசிட்டில் தான் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஆர்டினரி டைஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சம் ஆஃப் எனி 2 அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 7. அதாவது ஏதாவது 2 பக்கங்களுடைய கூடுதல் நமக்கு 7ஆக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ஆர்டினரி டைஸ். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வந்துருச்சு? 7. அப்போ இது ஆர்டினரி டைஸ். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வந்துருச்சு? 7 வந்துருச்சு. இது ஆர்டினரி டைஸ். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா இங்கே 7 வந்துருச்சு. ஆர்டினரி டைஸ். 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 வந்துருச்சு. ஆர்டினரி டைஸ். அப்போ சம் ஆஃப் எனி 2 அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 7ஆக இருந்துச்சுன்னா அது பேர் ஆர்டினரி டைஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஆர்டினரி டைஸாக ஸ்டாண்டர்ட் டைஸான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் 1க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 6 இருக்கணும்,
அப்போ 1 வந்துருந்துச்சுன்னா 6 அது பக்கத்தில் வரக்கூடாது. 2 வந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து 5 இருக்கணும். அப்போ 2க்கு பக்கத்தில் 5 வரக்கூடாது. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட்டில் தான் 4 இருக்கணும். அப்போ 3க்கு பக்கத்தில் என்ன வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா 4 வரக்கூடாது. இதே ஆர்டினரி டேஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், 3 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை, ஏதாவது 2 பக்கத்தை கூட்டும்போது நமக்கு என்ன வந்திருக்கணும், 7 வந்துருச்சுன்னா அது ஆர்டினரி டேஸ்ன்னு சொல்லி அசால்ட்டாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இதுதான் 2 டைப் ஆஃப் டைஸ். சரி, இதில் நமக்கு என்னென்ன கேள்விகளை கேட்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் நம்பர் வில் பி ஆப்போசிட் டு 2. ஆக்சுவலி க்ளோஸ் டைஸில் நமக்கு சிங்கிள் டைஸு டபுள் டைஸ் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குது. சிங்கிள் டைஸ் பொதுவாக எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்து தான் கேள்விப்பட்டிருப்போம் கேட்பாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸில் என்ன கான்செப்ட் நமக்கு தெரியும், 1 வந்தால் 6 வந்திருக்கக்கூடாது, 6 வந்தால் 1 வந்திருக்கக்கூடாது, 2 வந்தால் 5 வந்திருக்கக்கூடாது, 5 வந்தால் 2 வந்திருக்கக்கூடாது பக்கத்தில், 3 வந்துருந்துச்சு அப்படின்னா 4 வந்திருக்கக்கூடாது, 4 வந்துருந்துச்சா 3 வந்திருக்கக்கூடாது. அப்போ இதை பாருங்கள், 6 1 வந்திருக்கா, வரல, அப்போ ஆப்போசிட்டில் 1 இருக்குன்னு அர்த்தம். 5 வந்திருக்கு, 2 வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வரல, அப்போ ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். 4 வந்திருக்கு, 3 வரல, அப்போ இது என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, 2க்கு 2ன்ற ஒரு நம்பருக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கும் நமக்கே தெரியும். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால நமக்கு தெரியும் 2 ஆப்போசிட் சைடை கூட்டினா என்ன வரணும், 7 வரணும். அப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன நம்பராக இருந்தால் நமக்கு 2 கூட்டினா 7 வரும், 5 இருந்தால் தான் வரும். அப்போ 5ங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது பாருங்க, வாட் நம்பர் வில் பி ஆப்போசிட் டு 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 4 வந்திருக்கு, 3 வந்திருக்கா பக்கத்தில், வரல. 2 வந்திருக்கு பக்கத்தில், 5 வந்திருக்கா, வந்துருந்துச்சுன்னா இது என்ன டைஸு, ஆர்டினரி டைஸு. அப்போ இந்த ஆர்டினரி டைஸாக இருந்துச்சுன்னா 2க்கு ஆப்போசிட் 1ஆகவும் இருக்கலாம், 2க்கு ஆப்போசிட் 3ஆகவும் இருக்கலாம், 2க்கு ஆப்போசிட் 6ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் 4க்கு ஆப்போசிட் நமக்கு 1 இருக்கலாம், 6 இருக்கலாம், 3 இருக்கலாம். 5க்கு ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா 1 இருக்கலாம், 6 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியாது, ஷோராக 2க்கு ஆப்போசிட் என்ன, 4க்கு ஆப்போசிட் என்ன, 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் டைஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த சிங்கிள் டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு பகடையை கொடுத்துட்டு இந்த பகடைக்கு ஒரு எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர ஆர்டினரி டைஸாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன்சர் நாட் நோன். ஆன்சர் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரே ஒரு டைஸை கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த டைஸ் ஆர்டினரி டைஸ். ஆர்டினரி டைஸில் என்ன சொன்னேன், 2 அடுத்தடுத்துள்ள பக்கத்தை கூட்டினா எவ்வளோ வரணும், 7 வரணும். இப்போ பாருங்கள் 2 5 கூட்டினா என்ன வந்துருச்சு, 7 வந்துருச்சா, அப்போ இது ஒரு ஆர்டினரி டைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வெறும் ஒரே ஒரு பகடையை கொடுத்து ஆர்டினரி டைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எண்ணுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்ன்றது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு ஆப்போசிட் என்ன கேட்கலாங்களா, 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கலாம். ஒருவேளை இந்த 3 நம்பரையும் ஆப்ஷனில் கொடுத்து 1ங்கிறது ஏ ஆப்ஷன்லையும், 3ங்கிறது 2வது பி ஆப்ஷன்லையும், 6ங்கிறது 3வது ஆப்ஷன்லையும் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எய்தர் 1 or 2 or 3 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னா 4வது ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்டாக போடணும். சில இடத்துல இ ஆப்ஷனாக ஆன்சர் நாட் நோன்னு கொடுத்து வச்சுருப்பான், டி ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பான், 1ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருப்பான். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆர்டினரி டைஸு, அப்போ ஆன்சர் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இ ஆன்சர் நாட் நோன்னு போட்டுருவோம். அப்படி போட்டுறக்கூடாது. ஒருவேளை இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் என்ன பண்ண ஆன்சரை போடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் டைஸாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும், ஆர்டினரி டைஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் 2 or more டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டைஸை நமக்கு ஒரே இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுமா. ஒரு பகடையை 2 முறை உருட்டுறேன், ஒரு பகடையை 4 முறை உருட்டுறேன், அதான் இது. அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சைடு நமக்கு தெரியும்ல, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 2 டைப் இருக்குது. ஒரு சைடு மட்டும் சேமாக வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும், 2 சைடு சேமாக வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும். அது என்ன சார், ஒரு சைடு சேம் 2 சைடு சேம்னா 2 இப்போ ஏங்கிற டைஸ், ஏங்கிற ஒரு டைப் ஏ இதை எடுத்துக்கிறேன், இந்த டைஸை பின்னு எடுத்துக்கிறேன், இந்த டைஸை சின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 1 6 4, இந்த இடத்துல பாருங்கள் 3 5 6, 1 4 2. ஏயும் பியும் கம்பேர் பண்ணுங்கள், ஏதோ ஒரு சைடு மட்டும் சேம் நம்பர் வந்திருக்கும் பாருங்கள். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்கா, அப்போ ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்குது. இதை
ஏயும் சி எடுத்து பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சைடு மட்டும் நமக்கு என்ன, ஒரு சைடுனா சேம் சைடாக இருக்கணும்னு கிடையாது, சேம் நம்பர் சேமாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்திருக்கணும். இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. அதுமாதிரி இந்த ரெண்டு எடுத்து பாருங்கள், 5 3 6 4 1 2, இந்த இடத்துல எதுவுமே சேமாக வரல. ஆனால் சேம் நம்பர் கான்செப்டுக்கு நமக்கு ஒரே ஒரு நம்பர் சேமாக இருக்குது அப்படின்றது இந்த கான்செப்ட்டு. இதில் நீங்கள் 3 டைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3 கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப ஏதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் 2 or more டைஸில் 1 சைடு சேம் அப்படின்ற கான்செப்ட்டு. இப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணணும். இந்த 2 டைஸ்லையும் நமக்கு எந்த நம்பர் சேமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் 6ங்கிற நம்பர் சேமாக இருக்குது, இங்கேயும் 6ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடணும், 6 6 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து கடிகாரம் சுற்றக்கூடிய திசையில் அப்படியே சுற்றணும். கடிகாரம் சுற்றும் திசையில் போச்சுன்னா 6க்கு அடுத்த நம்பர் என்ன வருது, 4, 4க்கு அடுத்த நம்பர் என்ன வருது, 1. அது அப்படியே எழுதணும். 6 6க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 1. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், 6ங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து கடிகாரம் சுற்றக்கூடிய திசைக்கு போகணும். 6க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5. அப்போ 6க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5. இப்போ என்ன கான்செப்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2 இடத்துலையும் 6ங்கிறது சேமாக இருக்கா, அதை ஓரமாக வச்சுக்கோங்க. 4க்கு நேரம் என்ன இருக்குது, 3, 1க்கு நேரம் 5 இருக்குது. அப்போ 4க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 5. 2 ஆப்போசிட் சேர்த்து தெரிஞ்சிருச்சா, 4 நம்பர் வந்துருச்சு. 6ங்கிறது ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மீது எந்த நம்பர் விட்டுருக்கு, 2 இல்லையா. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. புரியுதா என்னன்னு? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1வது டைஸையும் 3வது டைஸையும் கம்பேர் பண்ண போகிறேன். பாருங்கள், 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். இங்கே என்ன நம்பர் சேமாக இருக்குது, 1ங்கிற நம்பர் சேமாக இருக்குது, இங்கேயும் 1ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 1ன்னு போட்டுக்க போகிறேன். இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட் நம்பர் 6, 2வது நம்பர் 4. அப்போ 1 6 4. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே இங்கேருந்து இப்படியே ரொட்டேட் பண்ணி வர போகிறேன். 1, அதுக்கடுத்து 4, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், ஒரு நம்பர் சேமாக இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், 4 1 4 1 2 நம்பர் சேமாக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் சேமாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வித்தியாசமானது. அதை நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டைஸ் கான்செப்ட்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு சான்ஸ் எடுத்துக்க முடியும். இந்த 2 வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த இடத்துல 2 நம்பர் சேமாக இருக்கா, அதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ சிங்கிள் நம்பர் கான்செப்ட் அப்படின்றதுக்கு இப்படி தான் எடுக்கணும். எந்த நம்பர் சேமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த நம்பர்லேருந்து கடிகாரம் சுற்றக்கூடிய திசைக்கு சுற்றி வாங்க. அப்போ எந்த நம்பர் நமக்கு வருது அப்படின்றத வரிசை அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட், மீதி இருக்க நம்பரை ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். இந்த 2வது உள்ளது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 2ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. 2க்கு ஆப்போசிட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 6. அப்போ 6 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த இதை பாருங்கள், 3ன்ற ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், 2 4 6 5 1 6. அப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னா 6 6 அப்படின்ற நம்பர் சேமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், 6 6ன்னு எழுதிக்கணும். கிளாக் வைஸில் போகணும். இங்கேயும் கிளாக் வைஸில் போகணும். கிளாக் வைஸில் போகும்போது ஃபஸ்ட் என்ன வரும், 2, அடுத்து 4. இங்கே போகும்போது என்ன வருது, 5 1. அப்போ 2க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 1, மீதி என்ன நம்பருக்கு 6. எந்த நம்பர் விட்டுருக்கோம், 3ங்கிறது விட்டுருக்கோம். அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 3. புரியுது என்னன்னு? சிம்பிளான கான்செப்ட், வேறு ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 தான் ஆன்சர். இந்த 2 கம்பேர் பண்ண முடியும் பாருங்கள். இந்த 2 கம்பேர் பண்ணிங்கன்னா 1 5 6, இங்கே 3 4 5. அப்போ பாருங்கள், இங்கே 2ம் சேமாக எந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ங்கிறது வந்திருக்கு. நீங்கள் எந்த 2 டைஸ் வேணாலும் கம்பேர் பண்ணலாம். இதுதான் பண்ணணும், கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? அப்போ நான் இந்த 2 கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், 5 5க்கு அடுத்து என்ன வருது, 1, அடுத்து 6. இங்கே பாருங்கள், 5 4 3, 5 4 3. அப்போ பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 6, 5க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதான். இதுலேயும் சேம் ஆன்சர் தான் வரும். பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 4, 6க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதான். ஓகே, சேம் அதே தான் வரும். அப்போ சிங்கிள் நம்பர் கான்செப்ட்ன்றது ரொம்ப சிம்பிளானது. டைஸோட 2 டைம் உருட்டியிருக்கேன், 3 டைம் உருட்டியிருக்கேன்னு சொல்லி 2க்கு மேற்பட்ட டைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கவலையே இல்லை, ரொம்ப ஈஸியானது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் டைஸில் சேமாக இருக்கக்கூடிய மாடல். அப்போ 2 நம்பரில் 2 டைஸ் எடுத்துக்கணும்.
கொடுத்துருக்க 4 டேஸ் கொடுக்கலாம், 5 டேஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 2 டேஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 டேஸில் எந்த நம்பர் சேமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சேமாக இருக்கிற நம்பரை இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே எழுதுங்க, 2வது இருக்க நம்பர் அப்படியே எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். சார் இந்த இடத்துல 6, 3 எப்படி சார் போட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரலாம். வேற ஒன்றும் இல்லை, 2க்கு ஆப்போசிட் 5 வந்துருச்சு, 4க்கு ஆப்போசிட் 1 வந்துருச்சு. அப்போ மீதி எந்த 2 நம்பர் இருக்குது, 6, 3 தான் இருக்குது. அப்போ 6, 3 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு தனியாக நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது சிங்கிள் சைடு கான்செப்ட், சேமாக இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ பாருங்கள், 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா, 2 டைஸில் 2 நம்பருமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, அதான் இந்த கான்செப்ட் பாருங்கள். 2 சைடு சேம். ஓகேவா? என்ன கேட்குறாங்க, 4க்கு ஆப்போசிட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டைஸை கம்பேர் பண்ணணும். ABCD பாருங்கள். இந்த இடத்துல சேம் நம்பர் 2 நம்பர் எங்கே ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் 5, 6, இங்கேயும் 5, 6. கரெக்டா? 2 நம்பர் சேமாக இருக்கா? இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், எந்த நம்பர் சேமாக இல்லாமல் இருக்கோ அந்த 2 நம்பர் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ இந்த 2 கம்பேர் பண்ணும்போது, ஏயும் சியும் கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் சேமாக இருக்குது, 5, 6, இங்கே 5, 6 இருக்குது. அப்போ எந்த நம்பர் சேமாக இல்லை, 4ம் 1 சேமாக இல்லையா? அப்போ 4க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துடணும். ஏயும் பியும் கம்பேர் பண்ணி பார்க்க, இங்கே பாருங்கள், ஏயும் பியும் கம்பேர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு நம்பர் தான் சேமாக இருக்குது, ஸோ அது வேணாம். இப்போ பியும் சியும் கம்பேர் பண்ணி பார்க்க, இங்கே பாருங்கள் 1, 5, 2, 1, 5, 6. அப்போ பாருங்கள் எந்த 2 நம்பர் சேமாக இருக்குது, 1, 5 சேமாக இருக்குது, இங்கே 1, 5 சேமாக இருக்குது. அப்போ எந்த 2 நம்பர் சேமாக இல்லை, 2, 6 சேமாக இல்லையா? அப்போ 2க்கு ஆப்போசிட் 6 அப்படின்றத எடுத்துடலாம். நீங்கள் 2 ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிட்டா போதும். மீதி 2 நம்பர் இருக்குல்ல, அதுதான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்னு சொல்லிட்டு 3வது ஆப்போசிட் சைடை போட்டுடலாம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரல, 3 வரல, 5 வரல. அப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்டிங்கன்னா 5. நீங்கள் ஆக்சுவலி சிங்கிள் நம்பர் கான்செப்ட், சிங்கிள் டைஸ் கான்செப்டை வச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம், டபுள் நம்பர் சேம் கான்செப்டை வச்சு அப்ரோச் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு 2 டைஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நம்பர் மட்டும் தான் மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சிங்கிள் நம்பர் கான்செப்டில் நீங்கள் போயிடலாம். பாருங்கள், 5, 6, 4, 5, 6, 4. இந்த இடத்துல பாருங்கள் 5, 2, 1, 5, 2, 1. அப்போ 6க்கு ஆப்போசிட் 2, 4க்கு ஆப்போசிட் 1, 5க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதான். சேம் அதே தான் வரும். 5க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 6. அதுதான். அப்போ டபுள் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா எந்த 2 நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பரை விட்டுட்டு 2 டைஸ்லையும் எந்த 2 நம்பர் சேமாக இல்லாமல் இருக்கோ அந்த 2 நம்பர் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வேறு நமக்கு சிங்கிள் நம்பரு வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இந்த இதுக்கு போயிடலாம். அடுத்த சம்மு நமக்கு சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், சிம்பிள் வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ டபுள் நம்பர் சேம் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணணும், 2 சிம்பிள்ஸ் எந்த டைஸ்லலாம் சேமாக இருக்குன்றதை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள், ஒரு ஹாலோசென்ட்ரிக் சர்க்கிள், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரியே நமக்கு ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஹாலோசென்ட்ரிக் சர்க்கிள் இங்கேயும் சேமாக இருக்குது பாருங்கள். இந்த 2 சேமாக இருக்கா? அதுமாதிரி இந்த 2 நமக்கு சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ என்ன பண்ணிடலாம், 2 சேமாக இல்லாது ஒன்று ஆப்போசிட். ஒரு சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கேயும் ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள். அதேமாதிரி இங்கேயும் ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹாலோசென்ட்ரிக் சர்க்கிளும் இங்கே என்னது ஈக்குவலும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ மீது என்ன இருக்குது, ஹாலோசென்ட்ரிக் ரெக்டாங்கிள் இருக்குது, ஹாலோசென்ட்ரிக் இல்லாமல் நார்மல் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். புரியுதானே? ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் எடுத்தோம். 2வது இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ட்ரையாங்கிளும் ஈக்குவலும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், சாரி, ஹாலோசென்ட்ரிக் சர்க்கிளும் ஈக்குவலும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். 3வது மீதி என்ன இருக்கோ அந்த 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ சிங்கிள் நம்பர் நம்ம சேமாக இருந்துச்சுன்னா எந்த சேமாக இருக்கோ அந்த நம்பரை போட்டு அதை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே எழுதி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 நம்பர் சேம் அப்படின்ற கான்செப்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 சேமாக இருக்க நம்பரை விட்டுட்டு 2 ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து அந்த 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி நம்ம ஒன்றுக்கு எடுக்கணும். ஏதாவது 2 நம்பரை 2 ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சா போதும், மிச்சம் இருக்கக்கூடிய 2 நம்பர் தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், க்ளோஸ்டு டைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 3 கான்செப்ட் தான். ஒன்று, நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் டைஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா
நமக்கு நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஆர்டினரி டைஸாக இருந்துச்சுன்னா நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. இதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோர் தென் 2 ஆர் மோர் டைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கணும். கம்பேர் பண்ணுறப்ப சேமாக ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற கான்செப்ட் வச்சு எடுக்கலாம், அல்லது சேமாக 2 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற கான்செப்ட் வச்சு எடுக்கலாம். ஸோ 2 கான்செப்ட்டும் நமக்கு எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ்டு டைஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது ஓப்பன் டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் சைடு எது இருக்குன்றதை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்படி பாருங்களேன், இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வைங்களேன். இது இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வெர்டிக்கல் ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு டைப் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் லாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாங். ஏன்னா 4 டைஸ் இங்கே தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிக்கணும். ஓகேவா? எப்படி முடிக்கணும் அப்படின்னா எது லாங்கர் சைடு இருக்கோ அந்த லாங்கர் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உள்ள டைஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைஸை விட்டு இன்னொரு டைஸை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னு ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கு அடுத்த டைஸ் என்ன இருக்குது 3, அதை விட்டுட்டு அடுத்த டைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5. அப்போ 1க்கு ஆப்போசிட் 5ன்னு எடுத்துக்கணும். 3 அப்படின்னு ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6, 3க்கு ஆப்போசிட் 6. மீதி நம்பருக்கு 2 4 இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா என்னன்னு? ஓகேவா? எது லாங்கர் சைடில் இருக்குது, வெர்டிக்கலாகவும் இருக்கலாம் ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு பேட்டர்னை பொறுத்து மாறும். வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி எடுக்கணும், ஒரு டைஸை விட்டு இன்னொரு டைஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைஸை விட்டுறணும். ஓகேவா? விட்டுட்டு 1க்கு ஆப்போசிட் ஒரு டைஸை விட்டு அதுக்கு அடுத்துள்ள டைஸ், 2க்கு ஆப்போசிட் ஒரு டைஸை விட்டு அதுக்கு அடுத்துள்ள டைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஸ் சிம்பிள் கொடுத்தாங்க. ஒரு கிராஸ் சிம்பிள் இது ஃபஸ்ட்டு பேட்டர்ன். இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். மொதல் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் 1க்கு 1 ஆப்போசிட், 2க்கும் 6க்கும் ஆப்போசிட், மீதி ஒத்தையாக தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 2 1க்கு 1 ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். சேம். அப்போ இதை பாருங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரும் ஆஃப் ஃபில்லாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரும் 1க்கு 1 ஆப்போசிட். இது இந்த 2ம் 1க்கு 1 ஆப்போசிட், மீதி இருக்கக்கூடிய இந்த 2 1க்கு 1 ஆப்போசிட். புரியுதா என்னன்னு? ஓகே. அப்போ கிராஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இப்படி போட்டுறணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 1க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 6ன்றது ரொம்ப ஈஸியாக போட்டு போயிருவீங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா எப்படி கேட்பான்னா இந்த ஒரு 4 டைஸை கொடுத்துட்டு இதில் எந்த டைஸ் ஃபார்ம் ஆகிறது கரெக்டு அல்லது எந்த எப்படி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய டைஸு தப்பு அப்படின்றது நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு சைடுக்கு இன்னொரு ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆப்போசிட் சைடு விசிபிள் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபில்லாக இருக்கக்கூடிய இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா எது வந்திருக்கக்கூடாது, இது வந்திருக்கக்கூடாது. அல்லது இது வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபுல்லாக இருக்குது வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு சைடு காலியாக இருக்கக்கூடிய இது வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடம் இந்த சைடு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டாட் வச்சுருக்க இந்த சைடு வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஸ்டினில் ஆன்சரை டைஸை போட்டு வரைஞ்சி பார்த்துருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைஸு வந்திருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு பக்கத்தில் இந்த டைஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த டைஸ் வராதுன்றதை கட் பண்ணிட்டு போயிடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு என்ன வந்திருக்கணும், ஆஃப் ஃபில்லாக இருக்கக்கூடிய டைஸ் வந்திருக்கணும். ஆனால் அது பக்கத்துலேயே வந்துருச்சா, அப்போ இது கிடையாது. அடுத்து இங்கே இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறது பக்கத்தில் நமக்கு என்ன வந்திருக்கு, ஆஃப் ஃபில் வந்திருக்கு. அப்போ இது வராது. ஏன்னா இது 1க்கு 1 ஆப்போசிட்டு தான் வரணும். ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆஃப் ஃபில்லாக இருக்குது, ஃபுல் வந்திருக்கா, வரல. அப்போ எடுத்துக்கலாம். டாட் வச்சுருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடியது வரணும். ஆனால் பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ இது தப்பா சார் அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஒருவேளை இந்த டைஸுக்கு பதிலாக இந்த 2 சைடில் ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம் தானே, கரெக்டாக? ஸோ நமக்கு டாட் வச்சுருக்கிறது ஆப்போசிட்டு எம்டி சைடு. ஆனால் டாட் வச்சுருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் எம்டி சைடுன்ட்டு நம்ம இதை தப்புன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எம்டியாக தான் இருக்குது. அப்போ இந்த 2 சைடில் ஏதோ ஒரு சைடு வந்துருக்கலாம்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போட்டுக்கோங்க, ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கோங்க. இதில் ஆஃப் ஃபில்லாக இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாட் வச்சுருக்கீங்க, டாட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது அப்படின்னா எம்டி இருக்குது. அடுத்து எம்டி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் எம்டி. இப்படி 3 சைடு போட்டுக்கோங்க. இது வந்துருந்துச்சுன்னா இது வந்திருக்கக்கூடாது, இது வந்துருந்துச்சுன்னா இது வந்திருக்கக்கூடாது, இது வந்துருந்துச்சுன்னா இது வந்திருக்கக்கூடாது.
இப்போ பாருங்க, இவன் எப்படி கொடுத்துருக்கான்னா ஆஃப் ஃபில்லாக இருக்கிறது ஒரு சைடு எடுத்திருக்கான், டாட் வச்சிருக்கான் இன்னொரு சைடு எடுத்திருக்கான், இன்னொரு சைடு எம்டி எடுத்திருக்கான். அது இதுதான் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டில் கூட ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம்ல. ஸோ அப்போ இது தப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது, இது வரலாம். புரியுதா என்னன்னு? அடுத்து இந்த இடத்த பாருங்க, ஒரு டாட்டு 2 எம்டி வந்திருக்கு. ஒரு டாட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும். இந்த டாட் வந்துருச்சுன்னா என்ன வந்திருக்கக்கூடாது, இது வந்திருக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ டாட் எடுத்துட்டீங்க, மீது ஏதாவது ஒரு சைடு வேணால் நமக்கு ஒன்று இதுவோ அல்லது இதுவோ வந்திருக்கலாம். 2 சைடுமே நமக்கு எம்டியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஒரு சைடு எம்டியாவோ அல்லது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாலோ அது நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுவும் தப்பு. நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு வந்தால் இன்னொரு சைடு வரக்கூடாது அப்படின்றத வச்சு நீங்கள் டைஸை கம்பேர் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணலாம். இதான் ஃபார்மேஷன் 1 கிராஸ் டைப். ரெண்டாவது டைப் பாருங்கள், இசட் மாதிரி மாடலில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இசட் எப்போ நான் சொல்கிறது தான், லாங்கர் சைடு எது இருக்குன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணிடணும், ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் லாங்கர் சைடு, இதுதான் லாங்கர் சைடு. இந்த லாங்கர் சைடு எடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் விட்டு 1 பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5. ஓகேவா? 1க்கு ஆப்போசிட் அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 6. ஓகேவா? 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5. ஓகேவா? 1 விட்டு 1 பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 6. மீதி என்ன இருக்கோ அது அப்படி தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா எம்டிக்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா எம்டிக்கு ஆப்போசிட் இன்னொரு எம்டி தான் வரணும். டாட்டுக்கு ஆப்போசிட் இன்னொரு எம்டி தான் வரணும். டாட்டுக்கு ஆப்போசிட்டு ஒரு எம்டி வரலாம். அடுத்து பாருங்கள், இங்கே ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபில்லாக இருக்கக்கூடிய சைடு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 எம்டி வந்தால் அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த எம்டி வந்தால் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 2 எம்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன வந்திருக்கக்கூடாது, டாட் வந்திருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கணும். 3 எம்டி வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா 3 எம்டி வர வாய்ப்பே இல்லை. 2 எம்டி வரலாம். ஆனால் 2 எம்டி வந்துச்சுன்னா என்ன வந்திருக்கக்கூடாது, இது வந்திருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு எம்டி எடுத்துக்கலாம், இந்த ஒரு எம்டி எடுத்துக்கலாம். அப்போ 2 சைடு ஆகிடுச்சா, அப்போ 3வது சைடு இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணுமே தவிர இப்படி நீங்கள் இந்த 4 டைஸ்லேயே 3 டைஸை உருவாக்க முடியாது. ஓகே, அதான் கான்செப்ட்டு. ஓகே, ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு 2 சைடை நம்ம பக்கத்தில் வச்சு மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணணும். அப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஃபில்லாக இருக்கக்கூடிய சைடு வந்துருக்குண்டா அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். அப்படி ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு சைடு தான் ஃபில்லாக இருக்குது, அப்போ எடுக்க முடியலை. இதே டாட் வச்சு 2 சைடு எம்டியாக இருக்கிற மாதிரி எதுவும் வந்திருக்கான்னு பாருங்கள். டாட் வச்சு 2 சைடு எம்டியாக இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஒரு டாட்டு, ஒரு ஃபில்லு, ஒரு எம்டி. ஒரு டாட்டு, ஒரு ஃபில்லு, ஒரு எம்டி வரலாமா? வரலாம். கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஒரு ஃபில்லு, 2 எம்டி. ஒரு ஃபில்லு, இந்த எம்டி வரலாமா? வரலாம். அடுத்து பாருங்கள், ஒரு டாட்டு, ஒரு ஃபில்லு, ஒரு எம்டி. ஒரு டாட்டு, ஒரு ஃபில்லு, ஒரு எம்டி வரலாமா? வரலாம், தாராளமாக வரலாம். அதுவும் சேம் தான். அடுத்து பாருங்கள், ஒரு ஃபில்லாக இருக்கக்கூடியது 2 எம்டி வரலாமா? கண்டிப்பாக வரலாம். இதே மாதிரி சேம். அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா 4மே வருது. 1 2 3 4 4மே நமக்கு ஃபால் ஆகுது. புரியுதா என்னென்னு? ஓகேவா? நீங்கள் இப்படி ஆப்போசிட் எடுத்து வச்சுட்டு இது வந்திருக்கு, இதில் இந்த இது வந்திருக்கு, இது வரலாமா? வரலாம் அப்படின்னு பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுக்கு 4மே கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இதை மேட்ச் பண்ணி எழுத தெரியணும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இதான் லார்ஜஸ்ட் சைடா? அப்போ லார்ஜஸ்ட் சைடு எடுத்துக்கோங்க. 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5, மீது என்ன இருக்குது, 2 6 இருக்குது. அப்படி எடுத்துக்கணும். அப்போ இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், எஃப்க்கு ஆப்போசிட் என்னது, எஃப்க்கு ஆப்போசிட் பி, இக்கு ஆப்போசிட் சி, ஏக்கு ஆப்போசிட் டி. அவ்வளோதான். ஒரு லெட்டர்ஸோ நம்பரோ கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபில் பண்ணியிருக்குது சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரே மாதிரியாக 2 இடத்துல கொடுத்து வச்சுருக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தனித்தனி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பட்டுடலாம். எஃப் வந்திருக்கா, பி வரக்கூடாது, அவ்வளோதான். இ வந்திருக்கா, சி வரக்கூடாது, ஏ வந்திருக்கா, டி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தாலே போதும். ஓகேவா? பாருங்கள், எஃப் வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு, பி பக்கத்தில் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு பாருங்கள், அப்போ இது தப்பு. அவ்வளோதான். எஃப் வந்திருக்கு, பி பக்கத்தில் வந்திருக்கா, வரல. இ வந்திருக்கு, பக்கத்தில் டி வந்திருக்கா, சி வந்திருக்கா, வரல. டி வந்திருக்கு, பக்கத்தில் ஏ வந்திருக்கா, வரல. அப்போ இது எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், இ வந்திருக்கு, எஃப் பி வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட் எஃப் வந்திருக்கா, வரல. இ வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் சி வந்திருக்கா, அது பக்கத்தில் சி வந்திருக்கு. அப்போ இது தப்பு, வரக்கூடாது. ஆப்போசிட் சைடாக இருக்கக்கூடியது பக்கத்தில் வரக்கூடாது.
ஆனால் வந்துருந்துச்சுன்னா தப்பு. அடுத்து பாருங்கள், இ வந்திருக்கு, சி வந்திருக்கா, வரல. டி வந்திருக்கு, ஏ வந்திருக்கா, ஆமாம் வந்திருக்கு பாருங்கள். ஏயும் டியும் ஆப்போசிட்டில் இருக்கும், ஆனால் பக்கத்தில் வந்துருச்சா, அப்போ இது வரக்கூடாது. எது மட்டும் கரெக்டு? ஆப்ஷன் பி மட்டும். பி ஒன்லி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணிடணும், ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னன்றதை எழுதி வச்சிடணும். ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்றத பார்த்து ஃபில் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த இடத்துல எஃப்க்கு ஆப்போசிட் பி, இக்கு ஆப்போசிட் சி, அதே ஏக்கு ஆப்போசிட் டி அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு லெட்டர் வந்துருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லெட்டர் நமக்கு என்ன வரக்கூடாது, பக்கத்தில் வரக்கூடாது. எஃப் வந்தால் பக்கத்தில் பி வரக்கூடாது, பி வந்தால் எஃப் வரக்கூடாது, இ வந்தால் சி வரக்கூடாது, சி வந்தால் இ வரக்கூடாது, ஏ வந்தால் டி வரக்கூடாது, டி வந்தால் ஏ வரக்கூடாது. இவ்வளோ தான் க்யூப்ஸ் அண்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டே. அடுத்து பாருங்கள், 4வது ஃபார்மெட்டு. நமக்கு இதுவும் ஒரே மாதிரியான ஃபார்மெட் தான், நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். 1க்கு ஆப்போசிட் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 4, 3க்கு ஆப்போசிட் என்னென்னு கேட்டிங்கன்னா 6, 2க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான், சேம் அதே மாதிரி தான். வெர்டிக்கலாக பெருசாக இருக்குது, என்ன பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதான். இப்போ இங்கே அதே மாதிரி எடுங்க. எம்டிக்கு ஆப்போசிட் எம்டி, இந்த டாட்டுக்கு ஆப்போசிட் நமக்கு ஃபில் பண்ண ரெக்டாங்கிள், அது நமக்கு ஸ்கொயர்னு சொல்லலாம். டாட்டுக்கு ஆப்போசிட் ஒரு எம்டி. அப்போ எப்படி போடுறேன் அப்படின்னா, ஒரு எம்டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்டி ஃபஸ்ட் உள்ளது. ரெண்டாவது, ஒரு டாட் வச்சுருக்கக்கூடிய, சின்ன டாட் வச்சுருக்கக்கூடிய ஒரு இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லான ஒரு சைடு. மூணாவது, பெருசாக ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டு நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எம்டி. 2 எம்டி வரலாமான்னு கேட்டிங்கன்னா 2 எம்டி வரலாம், அல்லது இந்த 2 எம்டி வரலாம். ஆனால் இந்த எம்டி வந்துருச்சுன்னா என்ன வரக்கூடாது, அந்த பெரிய சர்க்கிள் வரக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பார்த்தா ஈஸியாக கெஸ் பண்ணுறதெல்லாம் டக்குன்னு பார்த்து என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். சின்ன டாட் வச்சுருக்கதும் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சைடு வரக்கூடாது. அப்படி எதுவும் இருக்கான்னு பாருங்கள். சின்ன டாட்டு ஃபில் பண்ணியிருக்க வந்திருக்கா, அப்படியே தப்பு. சின்ன டாட்டு ஃபில் பண்ணியிருக்க வந்திருக்கா, அப்படியே தப்பு, முடிஞ்சு போச்சு. மூணாவது பாருங்கள், 3 எம்டி வந்திருக்கு. ஒரு எம்டி, 2 எம்டி, 3 எம்டி. ஆனால் இந்த 2 இது வந்தால் இது வந்திருக்கக்கூடாது, இது வந்தால் இது வந்திருக்கக்கூடாது. ஆனால் 3 சைடு வந்திருக்கா, அப்போ இது தப்பு. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், ஒரு சின்ன டாட்டு, ஒரு பெரிய டாட்டு, ஒரு எம்டி வரலாமா, வந்திருக்கு பாருங்கள், வரலாம். இந்த 2 1 எடுத்துட்டேன், இதில் இந்த டாட் எடுத்துட்டேன், இதில் இந்த பெரிய டாட் எடுத்துட்டேன். 3 வச்சு ஒரு ஃபேஸை உருவாக்கலாமா, உருவாக்கலாம். இப்போ இது 1 மட்டும் தான், 1 ஒன்லி தான் கரெக்ட். இது மற்ற எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாது. அவ்வளோதான், நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு கான்செப்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நமக்கு வெர்டிக்கல் டைப் தான். இந்த வெர்டிக்கலில் இருக்கக்கூடிய ரெண்டுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது, வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. 1க்கு 1 விட்டு எடுத்துக்கோங்க. 1க்கு ஆப்போசிட் 3. அடுத்து பாருங்கள், 4 இங்கே இருக்கா, 4க்கு ஆப்போசிட் என்ன வரும், 6. 4க்கு ஆப்போசிட் 6. மீதி இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இந்த டாட்டு, ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் வரும். அதே மாதிரி எம்டியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் எம்டியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்டி. அடுத்து பாருங்கள், இன்னொரு எம்டியாக இருக்கிறதுக்கு, இந்த எம்டியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாக ஃபில்லானது. அவ்வளோதான். இப்போ ஆப்போசிட்டாக நீங்கள் போட்டிங்க, அப்போ 2 ஃபில்லானது வரலாம், 2 எம்டி வரலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சு பாருங்கள், 2 ஃபில்லாக இருக்கக்கூடியது வந்து அப்படின்னா, 2 ஃபில்லாக இருக்கிறது வந்துச்சு அப்படின்னா என்ன வரக்கூடாது, இந்த எம்டி வரக்கூடாது, இந்த டாட் வரக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், 2 ஃபில்லாக இருக்குது, எம்டி வரலாம். இந்த 2ல் ஏதாவது ஒரு எம்டி வரலாம், ஏன்னா இதுவும் வந்துடுச்சு, இதுவும் வந்துடுச்சு. மீதி இந்த சைடில் ஏதாவது ஒன்று தான் வரலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் டாட் வந்துடுச்சு, அப்போ இது தப்பு. இப்போ பாருங்கள், 2 சைடு ஃபில்லாக இருக்குது, இந்த 2 எம்டியில் ஏதாவது ஒரு சைடு வரலாம். கரெக்டாக ஒரு எம்டி வந்திருக்கா, அப்போ இது கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஒரு ஃபில்லாக இருக்குது, ஒரு டாட்டு, ஒரு எம்டி. ஒரு ஃபில்லாக இருக்குது, ஒரு டாட்டு, அப்போ வராது சார் அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஒரு வேளை இந்த ஃபில்லாக இருக்கிறது எடுக்கலாம்ல, இந்த ஃபில்லாக இருக்கிறது, இந்த டாட்டு, இந்த எம்டி, 3 இதுலேயும் ஒவ்வொன்று வந்துருச்சா, அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது. சான்ஸ் தான், பை சான்ஸ் தான் பார்க்கணும். இப்படியும் வரலாம், வர முடியாது, ஷோராக சொல்ல முடியாது. ஒரு வேளை 2 இதே எடுத்துக்கலாம்ல சார் அப்படின்னு சில பேருக்கு ஐடியா தோணலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராபபிலிட்டி, அதுக்கு பாசிபிள் இருக்கான்றதை பார்க்கணும். ஒரு சின்ன சான்ஸ் இருந்தால் கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், 2 எம்டி, ஒரு டாட்டு. இந்த எம்டி எடுத்துக்கிறேன், இந்த எம்டி எடுத்துக்கிறேன், இந்த டாட்டை எடுக்க முடியுமா, எடுக்கலாம். அப்போ இதுவும் எனக்கு வரலாம். அப்போ எந்த 2 மட்டும் வருது அப்படின்னா ஏயும் வருது, சியும் வருது. ஓகேவா? அப்போ
ஏயும் சியும் நமக்கு சாரி ஏசி வருது டியும் வருது கரெக்டாக. அப்போ ஏசிடி 3 நமக்கு வரலாம். இது மட்டும் வராது, பி மட்டும் வராது. ஏசிடி இந்த 3 தான் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ இது இன்னொரு பேட்டர்ன். சில இடத்துல உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கூட கொடுத்துருப்பான், இப்படி கூட கொடுத்துருப்பான். 1 2 3 4 5 6. சார் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ லார்ஜர் சைடு இதுதானே, இப்படி எடுத்துக்கணும். 1க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 6. நீங்கள் இது வரைக்கும் வெர்டிக்கலாக பார்த்தீங்களா, அது ஹரிசண்டலாக போட்டாலும் அதே மாதிரி தான். 2க்கு ஆப்போசிட் 5, அவ்வளோதான். இப்படியும் கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு இது வரைக்கும் ஸ்கொயராக தான் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரெக்டாங்கிளாவோ அல்லது பார்த்திங்கன்னா சின்ன ஆஃப் ஸ்கொயராகவோ அல்லது ஆஃப் ரெக்டாங்கிளாக கூட பிரித்து இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட கான்செப்ட் வருது அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கணும். பாருங்கள், நமக்கு மொத்தத்திலே ஒரு க்யூப்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது டைஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா 6 சைடு தான் உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் கரெக்டாக, அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல எத்தனை சைடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. மீதி 6ஆவது சைடு தான் இந்த 4 ட்ரையாங்கிளும் சேர்ந்து உருவாக்க போகுது. பாருங்கள், இந்த ஒரு ஸ்கொயர் எத்தனை ட்ரையாங்கிளாக பிரிக்கப்படலாம்னு கேட்டிங்கன்னா 4 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக பிரிக்கப்படலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயரை எத்தனை ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக, ஒரு சதுரத்தை எத்தனை சமபக்க முக்கோணங்களாக பிரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா 4ஆக பிரிக்க முடியும். இந்த 4 ஒன்றா மடிச்சிங்கன்னு வைங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்கொயரை எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 தான். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் பிரிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆக பிரித்து கொடுப்பாங்க ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல இதுவும் 3 இருக்குது, இதுவும் 3 இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு 1 எடுத்துக்கணும். 1க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட்டு இந்த 4 ட்ரையாங்கிளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பக்கம். அப்போ இந்த 4 ட்ரையாங்கிள் எப்படி உருவாகும்? ப்ளஸுக்கு மேலே இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கா தான் டவுனில் இருக்கிறது தான் ஆப்போசிட். ப்ளஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்? மல்டிப்ளை. மைனஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல். இப்படி வரும். புரியுதா? ப்ளஸுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளை இப்படி நமக்கு உருவாயிருக்கும். மைனஸ்க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 5, 2க்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4, 3க்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி உருவாகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மல்டிப்ளை மைனஸ் ஈக்குவல் இப்படி உருவாகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள். இப்படி தான் நமக்கு வரணும். சேம் அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி நமக்கு உருவாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த எம்டிக்கு ஆப்போசிட்டு இந்த எம்டி, இந்த எம்டிக்கு ஆப்போசிட் இந்த எம்டி, இந்த இந்த அதாவது ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடுக்கு ஆப்போசிட் இந்த 4 ட்ரையாங்கிளும் சேர்ந்து உருவாகக்கூடிய சைடு. ஓகேவா? அப்போ எம்டிக்கு ஆப்போசிட் ஒரு எம்டி. ஓகே, இந்த ரெண்டும். அதுமாதிரி இந்த எம்டிக்கு ஆப்போசிட் இன்னொரு எம்டி. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் எப்படி உருவாகும்னு கேட்டிங்க அப்படின்னா 4 பிரித்து இப்படி தான் போடணும். ஓகே, இப்படி போடணும். மேலே 2 எம்டியாக இருக்கும், மேலேயும் கீழேயும் எம்டியாக இருக்கும். இந்த 2 சைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிளை வச்சு ஃபில்லாக இருக்கும். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது ஆப்போசிட் சைடு. அப்போ நீங்கள் எத்தனை எம்டி வரலாம்னு கேட்டிங்கன்னா 2 எம்டி வரலாம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரலாம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரலாம். மூணாவது சைடு இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ இந்த 2 சைடு சேமாக வந்துருச்சுன்னா அது நமக்கு அந்த க்யூபாக வர வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், ஒரு சர்க்கிள், ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வர வாய்ப்பே இல்லை. இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வரணும். அதுவும் நமக்கு அந்த இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சைடே கிடையாது. அந்த ஃபில்லாக இருக்கக்கூடியதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு சர்க்கிள் இருக்கணும். அப்படி சர்க்கிள் இங்கே கொடுக்கவே படலாம். அப்போ இது வர வாய்ப்பே இல்லை. 3 சைடு எம்டியாக வர வாய்ப்பு இருக்கா? இதில் ஏதாவது ஒன்று வரணும், இதில் ஏதாவது ஒன்று வரணும், இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். 3ஆவது சைடு 3மே எம்டியாக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. அப்போ இதுவும் விட்டுறலாம். இதை பாருங்கள், நமக்கு ஒரு சைடு சர்க்கிள், ஒரு சைடு இந்த இது வந்திருக்கு. இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ ஒன்று சர்க்கிள் வந்தால் இது வந்திருக்கக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. அப்போ இது தப்பு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சர்க்கிள், ஒரு எம்டி, இன்னொரு எம்டி. இந்த 2 எம்டின்னு கூட கிடையாது. இதில் ஒன்று, இதில் ஒன்று, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்ல. அப்போ இது வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு கேட்டிங்கன்னா டி ஒன்லி கரெக்டான ஆன்சர். டி ஒன்லி.
4வது மட்டும்தான் ஆன்சராக வர வாய்ப்பே இருக்கே தவிர வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர், மறந்துட வேணாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நமக்கு லாஸ்ட்டு ரெண்டு விஷயந்தான் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த டைப்பில் மேட்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 சமபக்க சதுரங்களாக பிரிக்கப்படுது. அதாவது 4 சின்ன சதுரமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பெரிய சதுரத்தை எத்தனை சின்ன சதுரங்களாக பிரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா 4 சின்ன சதுரமாக பிரிக்கலாம். கரெக்டாக? அப்படி தானே? இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இப்படி 4 சமமாக பிரிக்க முடியும். அப்போ 4 சின்ன சதுரங்களாக பிரிக்க முடியும். ஓகேவா? ஆக்சுவலி இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும், இந்த இடத்துல இப்படி வரும். ஓகேவா? ஈக்குவலுங்கிறது இப்படி வரும். இதுக்கு சேம் கான்செப்ட் தான். 1க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த 4 சின்ன சதுரங்கள் சேர்ந்து வரும். அப்போ அந்த 4 சின்ன சதுரங்களும் எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். 4 சின்ன சதுரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கங்க. ஓகேவா? நீங்கள் இதை இப்படியே பார்க்கும்போது நமக்கு ஈக்குவலுங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்குது. கரெக்டாக? இது எங்கே இருக்குது? நமக்கு கீழே இருக்குது. அப்போ இது மேலே வரணும், இது கீழே வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே மைனஸு மேலே இருக்குது, அப்படியே கிளாக் வைஸில் போங்க. அடுத்து ப்ளஸ்ஸு, அது மேலே வரணும். அடுத்து அப்படியே கீழே வருங்க. கீழே வந்தால் ஈக்குவலு. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளை. அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துடணும், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது நமக்கு வலது பக்கத்தில் மேலே இருக்கோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மைனஸு ப்ளஸ்ஸு மல்டிப்ளை, அதாவது ஈக்குவல் மல்டிப்ளை, அப்படியே மைனஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்துக்கணும். இல்லை சார் எனக்கு இது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஆப்போசிட்டு. ப்ளஸ்ஸும் மல்டிப்ளையும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் வரணும். ஓகே? ப்ளஸ்ஸுக்கு மல்டிப்ளையும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி ஆப்போசிட்டாக வரணும். அதுமாதிரி மைனஸும் ஈக்குவலும் நமக்கு இப்படி ஆப்போசிட், டயகனலி ஆப்போசிட்டாக வரணும். இப்படி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். சேம் அப்போ இதுவும் பாருங்கள் நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா எம்டிக்கு ஆப்போசிட் எம்டி, இந்த எம்டிக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிள், இந்த ஸ்கொயர் உள்ளே இருக்க மாதிரி இதை எடுத்துக்கணும். மீதி இந்த எம்டிக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த 4 சேர்ந்து உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்டிக்கு ஒரு எம்டிக்கு ஆப்போசிட் இன்னொரு எம்டி. ரெண்டாவது இந்த எம்டிக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் வச்ச இந்த ஃபேஸ் எடுத்துக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி இருக்குது, மூணாவது எம்டி சென்டரில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் இந்த 4 சின்ன ஸ்கொயர் சேர்ந்து உருவாகுது. அப்போ அந்த 4 சின்ன ஸ்கொயர் எப்படி உருவாகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். இது இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு சின்ன வட்டம், இது சேம் சைடு, இதே மாதிரியே சேம் சைடாக இருக்கணும். ரெண்டுமே சேம் சைடு. இதுவும் எப்படி இருக்குது? இதுவும் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு, இதுவும் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து மல்டிப்ளை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே? அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்படி தான் நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ சில இடங்களில் இந்த ஃபேஸை கூட ஒன்று இப்படியும் கொடுத்தாங்கன்னா கூட அது தப்பு தான். நமக்கு எப்படி இருக்கோ சேம் டைரெக்ஷன் இருந்தால் அதே சேம் டைரெக்ஷன் தான் இருக்கணும், மாற்றி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே இதை இப்படி பார்த்துருக்கு, இங்கே இப்படி பார்த்துருக்கு. அப்போ இப்படி பார்த்தோன்னே போட்டுடலாம், தப்புன்னு. இங்கே பாருங்கள், இது கீழே பார்த்துருக்கு, இதுவும் கீழே பார்த்துருக்கு. அப்போ இது வரலாம். இது ரைட் சைடை பார்த்துருக்கு, இதுவும் ரைட் சைடு பார்த்துருக்கு. அப்போ இதுவும் வரலாம். அப்போ ஃபஸ்ட் உள்ளது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ஒரு எம்டி இன்னொரு எம்டி இன்னொரு இந்த 4 சேர்ந்தது வரலாமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு எம்டி அடுத்து ஒரு எம்டி, இந்த 4 சேர்ந்தது நமக்கு வரலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டயகனலி ஆப்போசிட்டாக இருக்குது மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது இந்த சைடுக்கும் இந்த சைடும் ஆப்போசிட்டாக இருக்கணும், இந்த சைடு ஆப்போசிட்டாக இருக்கணும். கரெக்டாக? பாருங்கள், இந்த இடத்துல 2 ஆஃப் சர்க்கிள் தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் ஆஃப் சர்க்கிள் 2 ஆப்போசிட்டாக கேட்டிங்கன்னா ஆப்போசிட் தான். ஒரு வட்டமும் ஒரு மல்டிப்ளையும் ஆப்போசிட்டாக கேட்டிங்கன்னா அது ஆப்போசிட் தான். அப்போ சேமாக இருக்கா? இது இங்கே நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்களோ எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கா? அப்போ இது வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டுடலாம். சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. இங்கே நமக்கு மல்டிப்ளை கொடுத்துட்டு இங்கே நமக்கு ஆஃப் சர்க்கிளை கொடுத்துட்டு இன்னொரு ஆஃப் சர்க்கிளை இங்கே கொடுத்துட்டு இங்கே நமக்கு வட்டம் கொடுத்துருப்பான். இப்படி கொடுத்துட்டு பார்க்கும்போது இந்த 2 ஆஃப் சர்க்கிளும் ஒரே மாதிரி சேம் டைரக்ஷன் தான் இருக்குது, அதனால் இது வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டுற முடியாது, அது தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ இது கரெக்டானது. அடுத்து பாருங்கள், நமக்கு 2 டயகனலி ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, மேட்ச் ஆகிட்டு. அப்போ இது ஒரு சைடு எடுத்துட்டாங்க, இது ஒரு சைடு எடுத்துட்டாங்க, ஒரு எம்டி எடுத்துருக்காங்க. 3 வரலாமா? வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கரெக்டான ஆன்சர்.
கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 3 எம்டி, இதுவும் எம்டி, இது எம்டி, இது எம்டி, 3 வரலாமா? 3 வரலாம். அப்போ இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 3, 4, 2, 3 and 4 இந்த 3 கரெக்டான ஆன்சராக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது 6வது டைப்பாக நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு டைப் இருக்குது, அதை பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், இதுதான் கடைசி டைப்பு ஃபார்ம் 7. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நார்மல் சம்மாக கொடுத்துருந்தாங்க. அப்போ எப்படி ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்கணுன்றதை பார்த்தோம் ஓப்பன் டைஸில். அடுத்து 3 ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் 5வது டைப்பாக நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயரை 4 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கலாக பிரிச்சிருக்கும் போது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்போசிட் சைடில் எப்படி வரும், அந்த 4 ட்ரையாங்கிளும் எப்படி வரும்ன்றதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயரை 4 ஸ்மால் ஸ்கொயராக பிரிக்கும் போது எப்படி எடுத்துக்கணும், அதுவும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயரை ரெக்டாங்கிளாக பிரிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயரை எத்தனை ரெக்டாங்கிளாக பிரிக்க முடியும்? ஒரு ஸ்கொயரை 2 ரெக்டாங்கிளாக பிரிக்கலாம். இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக பிரிக்கலாம் ஹரிசாண்டல் லைனாக போட்டு, அல்லது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைனாக போட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக பிரிக்கலாம். இந்த 2 டைப்பில் நம்ம பிரிக்க முடியும். சரி, அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்ற இப்போ நமக்கு பெருசாக இந்த லார்ஜ் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். 1க்கு ஆப்போசிட் 3, 1 விட்டு எடுக்கணும். 2க்கு ஆப்போசிட் 4, மீதி பார்த்திங்க அப்படின்னா 4 சின்ன ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள்ஸ் 1க்கு 1 ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய இதை ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கணும், ரைட் சைடாக இருக்கக்கூடிய ஒன்று எடுத்துக்கணும், லெஃப்ட் சைடாக இருக்கக்கூடிய ஒரு இந்த 2 ரெக்டாங்கிளும் சேர்த்து ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு மைனஸும் மல்டிப்ளே இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் ஈக்குவல் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் ஈக்குவலும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் நமக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மைனஸும் மல்டிப்ளையும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் சைடை கொடுத்துருக்கோம். அப்போ ப்ளஸ்ஸும் ஈக்குவலும் சேர்ந்தது ஒரு சைடு ஒரு ஃபேஸாக எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸாக என்ன இருக்கணும் அப்படின்னா மைனஸும் மல்டிப்ளையும். ஓகேவா? ரைட் சைடில் ஒரு ஃபேஸு, லெஃப்ட் சைடு ஒரு ஃபேஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? இதை மேலே வைக்கலாம், இது கீழே வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ளஸ் மேலே இருக்கா, ப்ளஸ் தான் மேலே இருக்கணும். இங்கே மைனஸ் மேலே இருக்கா, அப்போ மைனஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை மாற்றிட வேணாம், மறந்துட வேணாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே எடுத்தீங்க அப்படின்னா எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த லார்ஜர் பெரிய ஃபேஸ் எடுத்துக்கோங்க. மல்டிப்ளைஸ்க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்குது. ரெண்டாவது எம்டி சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயருக்குள்ளே சின்னதாக ஒரு புள்ளி வச்சுருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா இதை எடுத்திருக்காங்க, இந்த 2 சின்ன ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் நான் தனித்தனியான ஸ்கொயராக எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த சின்ன பாக்ஸ் வச்சுருக்கிறது ஒன்று, ஒரு சின்ன கோடு ஒன்று, இது ஒரு சைடாக எடுத்துக்கணும். ரெண்டாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு சைடு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா டாட் வரணும். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு ஃபேஸு. ஆரோ வந்துருந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன தான் வரணும், டாட்டு தான் வரணும். ஆரோ வந்திருக்கிறது பக்கத்தில் ரெக்டாங்கிளாவோ ஆரோ வந்திருக்கிறது பக்கத்தில் நமக்கு சின்ன கோடாவோ இருக்கக்கூடாது, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்படியே தான் வந்திருக்கான்னு பாருங்கள். ஆரோ வந்திருக்கு, டாட்டு, ஓகே, இது வரலாம். ஆரோ வந்திருக்கு, ரெக்டாங்கிள் வந்திருக்கு பாருங்கள், அப்போ இது தப்பு, வராது. அடுத்து பாருங்கள், கோடு வந்திருக்கு, கோடுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ரெக்டாங்கிள், அப்போ இது வரலாம். இங்கே பாருங்கள், கோடு வந்திருக்கு பக்கத்தில் டாட், கோடு வந்துருச்சுன்னா பக்கத்தில் ரெக்டாங்கிள் வரும், கோடு வந்திருக்க பக்கத்தில் டாட் வரக்கூடாது, அப்போ இதுவும் தப்பு. அப்போ 2 ஆப்ஷனை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த சைடு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம், இது வரலாம். அப்போ இந்த 2 சைடும் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இது வந்துருந்துச்சு அப்படின்னா இது வரக்கூடாது. அப்போ இங்கே பாருங்கள், ஆரோவும் டாட்டு வந்திருக்கு, ஆப்போசிட் சைடில் இது வரல. அப்போ இது ஒரு சைடு நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சர்க்கிள் வந்துருந்துச்சுன்னா ஒரு டாட் வரக்கூடாது, சர்க்கிள் வந்திருக்கு, டாட் வரல. மல்டிப்ளை வந்திருக்கு, மல்டிப்ளை வந்தால் சர்க்கிள் ஃபில் பண்ணியிருக்கு, வரக்கூடாது, அப்போ அது வரல. அப்போ இது ஒரு சைடாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கதை ஒரு சைடாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு எம்டி சர்க்கிளை ஒரு சைடாக எடுத்துக்கிட்டாங்க, இது ஒரு சைடாக எடுத்துருக்காங்க. அப்போ இது வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம். அடுத்து பாருங்கள், இந்த 2 சைடில் நமக்கு இது ஒரு சைடாக எடுத்துட்டாங்க, ஒரு கோடும் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சைடாக எடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரணும். பாருங்கள், என்ன வந்திருக்கு, சர்க்கிள் வந்திருக்கு. சரி, ஓகே, சர்க்கிள் வந்துடுச்சு. சர்க்கிள் வந்திருக்க பக்கத்தில் டாட் வரக்கூடாது, வந்திருக்கா, வரல. சரி, அப்போ இந்த சைடு ஓவர், இதில் ஒரு சைடு எடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். மல்டிப்ளை இருக்குது, ஃபில் பண்ண சர்க்கிள் இருக்குது, என்ன எடுத்துருக்காங்க, மல்டிப்ளை எடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்று, இது வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம். அப்போ 1 வரலாம், 3 வரலாம். அப்போ 1 and 3 ஒன்லி கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு எதுன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்துச்சுன்னா, இந்த ஃபேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இதுதான் வரணும், இது வரக்கூடாது அப்படின்றத பார்த்து ஃபில்டர் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸை முடிச்சிடலாம். ஸோ க்யூப்ஸ் அண்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு, கேல்குலேஷன்லாம் கிடையாது. சின்னதாக மைண்ட் ஒர்க் அவுட்டு, நல்லா கான்சன்ட்ரேட்டாக பண்ணணும். ரிப்பீட்டடாக நீங்கள் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸ்ன்றது கான்செப்டுவலாக உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். நீங்கள் தனியாக எடுத்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 1 மார்க், மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி 2 or 3 மார்க்ஸ் கம்பல்சரி வரக்கூடியது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கெல்லாம் விட்டுறாதீங்க, ஈஸியாக படிங்க. வேறு ஏதாவது இந்த க்யூப்ஸ் அண்ட் டைஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சேர்கிற அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. இதெல்லாம் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கல்வின்றது உங்களுக்கு அதோடைய பிரதிபலனாக வந்து சேரும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீசனிங் தெரியாமல் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான வீடியோ இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.